குட்டி குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு நான் சின்ன கதை சொல்ல போகிறேன். அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, ஒரு ஊரில் வேலன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இப்படி பக்கத்து வயல்களெல்லாம் வேலை செஞ்சு அவன் தன்னுடைய சம்பாத்தியத்தை எடுத்துன்னு வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு பையன். அவன் அவன் பேர் மணின்னு பேர். இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அந்த வேலன் மார்க்கெட்டுக்கு போனான். அங்கே பார்த்தா ஒரு கிளி, அழகான கிளி. அந்த கிளியை எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாம், இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொன்னால் மணி. உடனே சரி வேலைனும் சரி வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாம். ஆனால் மணி வந்து என்ன சொன்னாலும் அது ஆடும், பாடும், குதிக்கும், கீன்னு கத்தும். இது மணிக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. அந்த கிளி மேலே ரொம்ப பாசமாயிடுச்சு. இதை பார்த்து அவள் அப்பா வேலனுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கிளியை எடுத்துன்னு போய் நம்ம மார்க்கெட்டில் போனோன்னா நம்ம நல்லா என்ன பண்ணலாம், அதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு. சரின்னு என்ன பண்ணால் அதுக்கு ஒரு கூண்டு தயார் பண்ணேன். அந்த கூண்டை எடுத்துன்னு போய் கிளியை அதுக்குள்ளே விட்டுட்டு அது பறக்காமல் இருக்கிறதுக்காக அது காலில் ஒரு நூலை கட்டி அவன் வச்சுட்டான். கூண்டு திறந்த உடனே கிளி வெளியில் வரும். வெளியில் வந்து அவன் சொன்னதெல்லாம் செய்யும். திருப்பி அதை கூண்டுக்குள்ளேயே விட்டுருவான். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு இந்த கிளிக்கு வந்து மணி என்ன பண்ணான்னா இதை பார்த்துட்டே இருந்தான். கிளி இவனை பார்த்து கீ 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 அப்படின்னு கத்திட்டே இருந்தது. தன் காலை பார்த்து கீன்னு கத்துறது. மணிக்கு புரியலை, என்ன இது எப்படி கத்துறது அப்படின்ட்டு மெதுவாக எடுத்து பார்த்தான். அது கட்டின்னு இருந்த அந்த நூலில் வந்து பார்த்தா கொஞ்சோண்டு ரத்தம் வந்தது. அந்த நூலை அவுத்து விட்டுட்டான். ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு அந்த ஊண்டை அவன் சரி பண்ணிட்டான். கிளிக்கு ஒரே ஆனந்தம். ஊச்சு போய் கீன்னு சுற்றிட்டு அங்கே போய் இங்கே போய் இதில் போய் அதில் போய் உள்ள சிறகையை நல்லா அடிச்சுன்னு கத்திட்டு. இதை பார்த்த மணிக்கு சரி இது வெளியில் வந்தால் தான் அது ஹாப்பியாக இருக்கும், கூண்டுக்குள்ளே இருந்தால் ஹாப்பியாக இருக்கவே இருக்காது அப்படின்னு இந்த கிளியை என்ன பண்ணால் வெளியில் விட்டுட்டான். வெளியில் விட்ட உடனே அது ரொம்ப சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. மறுநாளைக்கு என்ன பண்ணான்னா, வேலன் வந்து பார்த்தா கூண்டுக்குள்ளே கிளி இல்லை. என்ன பண்ணுறான், வேலன் நான் வெளியில் போயிட்டு வரேன், அதுக்குள்ளேயே ஒருத்தர் எனக்கு பணம் தரணும், அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அந்த பணம் கொடுக்க வேண்டியவர் வேலன்கிட்ட ஒரு 3000 ரூபாய் ஒரு பையில் போட்டு கொடுக்குறேன். அதை பையை எடுத்துன்னு வரும்போது என்ன பண்ணான்னா, ஒரு திருடன் இவனை வந்து மரத்தில் கட்டி போட்டுட்டு அந்த பையை எடுத்துட்டு அவன் மாட்டுக்கு நடந்து போனான். இவன் கத்துறான் வேலை, மணி இங்கே இருக்கியா, யாராவது இருக்காங்களா, என்னை மரத்தை கட்டி போட்டுட்டாங்களே, யாராவது இருக்காங்களா அப்படின்னு. இன்னும் இதை கேட்டு உடனே கீன்னு அங்கேருந்து ஒரு கிளி பறந்து வர்றது கேட்டது. வந்த உடனே அது என்ன பண்ணிட்டு அந்த கிளி அந்த திருடனோட கண்ணை நல்லா கொத்தி விட்ட உடனே அந்த பையை தூக்கி போட்டு போயிட்டான். மணி தான் அப்பா ரொம்ப நேரமாக வரலையேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போனால் மரத்தில் கட்டி இருந்தது. அவன் அதை அவுத்து விட்டான். அந்த கிளி என்ன பண்ணிட்டு மரத்து மேலேயே உட்காந்துருந்தது. மணியை பார்த்தோன்னே கீன்னு கத்திட்டு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த கிளியை, அப்பா உன்னை யார் காப்பாற்றினா தெரியுமா, இதை பாரு, இந்த மணி தான். நீ அந்த மணியை வந்து என்ன பண்ணின, காலில் நூலை கட்டி அதை வந்து கழட்டிட்டு அது மேலே காலில் புண்ணாக்கின. அதுவும் ஒரு பறவை. இன்னொரு உயிர்களிடத்துல நம்ம ரொம்ப அன்பாக இருக்கணும், அதை ரொம்ப அழகாக பாதுகாக்கணும், அது கொடுமை செய்யக்கூடாதுன்னு வேலைன்னு சொன்னால், மணி நீ சின்ன வயசாக இருந்தால் கூட நீ எவ்வளோ அறிவு உள்ளவனாக இருக்க, அதனால இதுலேருந்து நான் உங்கள்கிட்டேருந்து ஒரு பாடம் கற்றுட்டேன் அப்படின்னு சொன்னான். மணியும் வேலனும் அந்த கிளியை திருப்பி அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளியும் சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எந்த பிராணிகள் எடுத்துனாலும் எங்களிடத்துல நம்ம அன்பு காட்டணும், பாசம் காட்டணும். அப்போ தான் அந்த பிராணிகளுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். இன்னொரு வாரம் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.